என் தங்கப்பிள்ளையே, நேற்றிரவு உன் இல்லத்தின் வாசலுக்கு உனக்காக காவலுக்கு நின்று கொண்டிருந்த இந்த வராகி எனக்கு பேரதிர்ச்சியான ஒரு விஷயம் நடந்தது. அம்மாவே அதிர்ச்சி அடைகின்ற அளவிற்கு உன் இல்லத்தின் வாசலுக்கு ஒரு விஷயம் வந்து செல்கிறது. என் குழந்தையே, உன்னுடைய இல்லத்தின் வாசலுக்கு நான் சொல்கின்ற இந்த ஆண் வருகிறார் என்று சொன்னால் அதை உன்னால் நம்ப முடியுமா? என் பிள்ளையே, இந்த ஆண் ஒரு ஆபத்தை நெருங்கி உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்து கொண்டிருந்தார். அது யார் என்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை இந்த பேராபத்திலிருந்து காப்பாற்றிட உன் அம்மா நான் வந்திருக்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, தெய்வம் உன் இல்லத்தின் வாசலுக்கு துணை நிற்கும் பொழுது அங்கே ஒருவர் வருகிறார் என்றால் அதை நிச்சயமாக கவனிக்கத்தான் வேண்டும் அல்லவா? உன்னை நெருங்குகின்ற ஒரு ஆபத்து, அந்த ஆபத்து உன்னுடைய வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போட காத்து கொண்டிருக்கின்றது. அந்த இடத்திற்குத்தான் நான் சொல்லப் போகின்ற இவரினுடைய வருகை இருக்கப் போகிறது. இவர் தினமும் வந்து செல்கிறார் என்பதுதான் உண்மையும் கூட. நேற்றிரவு இந்த உன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டிருந்த பொழுது இவரினுடைய வருகை, இந்த ஆண் உன் இல்லத்தை நோக்கி வந்த அந்த வேகத்தை கண்டதும் தான் உன் அம்மா எனக்கு பேரதிர்ச்சி ஏற்பட்டது. என்ன விஷயம் ஏதென்று எனக்கே ஒரு நிமிடம் பதற்றம் ஏற்பட்டது என்றால் பார்த்துக்கொள். பதற்றம் என்பது பயத்தினால் அல்ல. என்ன விஷயம், என்ன பிரச்சனையை உருவாக்குவதற்காக இத்தனை வேகம் என்றுதான் உன் அம்மா எனக்கு எண்ணம் தோன்றியது. சரி, இதை உடனடியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆண் இத்தனை வேகமாக இங்கு வருவதற்கு என்ன காரணம் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்று உன் அம்மா நானும் நினைத்தேன். ஏனென்றால் உனக்கு நான் அல்லவா பொறுப்பு. உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுக்கும் நான் அல்லவா பொறுப்பெடுத்திருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நான் எப்பொழுதும் தெளிவில் வைத்திருக்க வேண்டும். எப்படி உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை நீ தெளிவாக வைத்திருக்க வேண்டும் என்று அம்மா சொல்கின்றேனோ, அதுபோலத்தானே நான் இருக்கும் பொழுது அங்கு சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நான் என்னவென்று தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அதிலும் இந்த ஆணினுடைய ஆவேசம் உன் இல்லத்தை நோக்கி வரும் பொழுது அதனை தெரிந்து கொள்ள வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டது. அப்படி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நீ இன்றே உணர்ந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அது எனக்கு ஆச்சரியத்தை கொடுக்கத்தான் செய்கின்றது. எத்தனையோ துன்பங்களும் வேதனைகளும் வந்த பொழுதுமே என் பிள்ளை அதையெல்லாம் பெரிதாக கண்டு கொள்ளாமல் நான் பார்த்து கொள்கிறேன், எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கையோடு அடுத்த அடியை நீ எடுத்து வைக்கிறாயல்லவா? அந்த அடிதான் உன் வாழ்க்கையில் இனி உனக்கான மிக பெரிய நம்பிக்கையை எப்பொழுதும் உனக்காக உன் கைகளில் கொடுக்கப் போகிறது. இத்தனை காலமும் நீ எதையெல்லாம் இழந்து விட்டதாக நினைத்தாயோ, இத்தனை காலமும் என் பிள்ளை எந்த ஒரு விஷயம் எல்லாம் உனக்கு துணையாக இல்லை என்று நினைத்தாயோ, அவை எல்லாமுமே உனக்கு துணையாக இருக்கிறது என்பதனை நான் தெரிந்து கொண்டேன். அது மட்டுமா என் பிள்ளையே, உனக்கு என்ன பிரச்சனை என்ற ஒன்று வந்தாலும் அதற்கு உனக்கு துணை நிற்க உன் அம்மா நான் மட்டுமல்ல, இன்னொருவரும் இருக்கிறார் என்பதனை நான் கண்டு கொண்டேன். அப்படியானால் உன் இல்லத்தை நோக்கி ஆவேசமாக வந்த இந்த ஆண் உனக்கு நல்லதை செய்ய வந்திருக்கின்றார். ஒரு பேராபத்திலிருந்து உன்னை காப்பாற்ற வந்திருக்கின்றார். அவரினுடைய ஆவேசமான அந்த வேகத்தை கண்டதும்
உன் அம்மாவிற்கு பதற்றம் ஏற்பட்டது என்று சொல்கிறேன் அல்லவா? அப்பொழுதே நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா உன் இல்லத்தை நோக்கி வந்தது நல்ல சக்திதான் என்று? ஒரு ஆண், ஒரு மிகப்பெரிய சக்தி உன் இல்லத்தின் வாசலில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆபத்தை விரட்டி அடித்து உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க வருகிறார் என்றால் அதை அப்படியே விட்டுவிட முடியுமா? இவரினுடைய வருகையினால் அங்கிருந்து ஒரு பேராபத்து விலகும் என்றால் சாதாரணமான விஷயமா? சாதாரணமான தெய்வமாக இவர் இருக்க முடியுமா? என் குழந்தையே, அப்படி உன் இல்லத்தை நோக்கி வந்து கொண்டிருந்த இந்த தெய்வம் அந்த கருப்பண்ண சாமி என்பதனை நீ இப்பொழுதே என் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய இல்லத்தில் ஒரு தீய சக்தி நின்று கொண்டிருந்தது. அம்மா ஏற்கனவே அதனை விரட்டி அடித்தும் மீண்டும் அது உன் இல்லத்தை நோக்கி வந்து கொண்டிருப்பதை கண்ட இந்த கருப்பண்ண சாமி இன்று ஒரே அடியில் அதனை திரும்ப பார்க்க செய்யாமல் ஓட வைக்க வேண்டும் என்று இத்தனை ஆவேசமாக வந்திருக்கிறார். உன் தாயானவளுக்கு இதை கண்டதும் பெருமகிழ்ச்சி. என் பிள்ளைக்கு உறுதுணையாக எத்தனை தெய்வங்கள் இருக்கிறது என்பதனை நான் கண்கூடாக இப்பொழுது கண்டு கொண்டிருக்கின்றேன். கருப்பண்ண சாமியினுடைய துணை உன் இல்லத்திற்கு இருக்கும் பொழுது இதைவிட மிகப்பெரிய சந்தோஷம் வேறென்ன இருக்கப் போகின்றது? அத்தனை பெண் தெய்வங்களுக்கும் காவல் தெய்வமாக இருக்கக்கூடியவர் அல்லவா அந்த கருப்பண்ண சாமி. அவரே உனக்கு காவலாக உன் இல்லத்தின் வாசலில் வருகின்ற ஒரு ஆபத்தை அழிக்க வீறு கொண்டு வருகிறார் என்றால் நிச்சயமாக நீ எத்தனை பெரிய புண்ணியத்தை செய்த குழந்தை என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னோடு எப்பொழுதும் இருக்கின்ற இந்த வராகி உனக்கு சொன்ன இந்த விஷயத்தை நீ மனதில் வைத்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற மிக பெரிய பெரிய விஷயங்களில் இருந்தெல்லாம் உனக்கு ஆபத்துக்கள் வந்தாலுமே அந்த நேரம் அங்கிருந்து உன்னை காப்பாற்ற தெய்வம் இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயங்களுமே இந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உன்னை விட்டு விலகிவிடத்தான் வேண்டுமல்லவா? ஏனென்றால் எப்பொழுதுமே நாம் சரியாகத்தான் எல்லாவற்றையும் செய்வோம் என்று சொல்லிவிட முடியாது. எங்காவது ஒரு நாள் ஒரு தவறு நடந்து விடத்தான் செய்யும். ஆனால் என் பிள்ளையே, உனக்கு அப்படி ஒரு பொழுதும் நடந்ததாக நான் காணவில்லை. ஏனென்றால் உனக்குத்தான் மற்றவர்களால் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்திருக்கின்றதே தவிர உன்னால் யாருக்கும் எந்த வகையிலும் கஷ்டங்கள் வந்ததில்லை. அப்படி இருக்கின்ற உனக்கு தெய்வங்கள் உறுதுணையாக இருப்பதை நிச்சயமாக கண்டு உன் தாயானவள் எனக்கு மிக பெரிய ஆச்சரியம் இல்லை. கருப்பண்ண சாமியின் ஆவேசம்தான் அங்கே அம்மாவிற்கு ஆச்சரியத்தை கொடுத்ததே தவிர அவரின் வருகை உன் இல்லத்தில் இருப்பது எந்த வகையிலும் ஆச்சரியம் இல்லை. கருப்பண்ண சாமியினுடைய இந்த ஆவேசத்தினால் உன் இல்லத்தின் வாசலுக்கு அதன் பிறகுதான் அந்த தீய சக்தி வந்ததை உன் அம்மா கண்டே. திரும்பி பார்க்க முடியாதபடிக்கு கருப்பண்ண சாமியினுடைய ஒரு பார்வையில் அது ஓட்டம் எடுத்தது. கருப்பண்ண சாமி என்றும் உனக்கு உறுதுணையாக நிற்கிறார் என்பதனை நீ இன்று என் மூலமாக தெரிந்து கொண்டாய் அல்லவா? இதிலிருந்து உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் உனக்கு நடக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ, எந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ உணர வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் இனி உனக்காக நான் வருகின்ற இந்த சூழ்நிலைகளும் எப்பொழுதுமே உனக்கு சரியானதாக இருக்கும். என் குழந்தையே,
எதற்காக அம்மா உனக்கு இந்த விஷயத்தை சொல்ல வேண்டும்? நான் இப்படி சொல்வதனால் உனக்கு என்ன பலன் என்று யோசிக்கிறாயா? என் குழந்தையே, ஒரு நொடி நீ சிந்தித்து பார். எத்தனை முறை நீ வாழ்க்கையில் வேதனைப்படுகின்றாய். நமக்கு யாரும் இல்லை, நம் வாழ்க்கையில் நமக்கு துணை செய்ய எதுவும் இல்லை என்று. ஆனால் உன்னுடைய இல்லத்தின் வாசலுக்கு அத்தனை தெய்வங்களும் வந்து செல்கிறதே. இதை பார்க்கும் பொழுது நீ இப்படியெல்லாம் சொல்வது நியாயமாக முடியுமா? நீ இப்படியெல்லாம் சிந்திப்பது எந்த வகையிலும் நியாயமில்லை. என் பிள்ளையே, யாரும் இல்லை என்று சொல்லிவிடவோ, உனக்கு உதவுவதற்கு யாரும் வரவில்லை என்று எண்ணிவிடவோ நீ ஒருபோதும் கூடாது. ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் உனக்கு அத்தனை சந்தோஷங்களையும் கொடுத்திட தெய்வங்கள் உன் இல்லம் தேடி வந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. அதனால் இதிலிருந்து நீ உன்னுடைய வாழ்க்கைக்கான அத்தனை விஷயங்களையும் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். தெய்வத்தின் துணை உனக்கு இருக்கும் பொழுதெல்லாம் எந்த வகையிலுமே இது நாள் வரையிலும் நீ தவறு செய்யாத பொழுதும் இனியும் எந்த ஒரு தவறையும் செய்யாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நடப்பது எல்லாமும் உனக்கு நன்மைக்குத்தான். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே ஏதாவது வகையில் உன்னை சரி செய்து கொடுப்பதற்காகத்தான் வருகிறது. அதனால் இது போன்ற நேரங்களில் நீ எந்த தவறுகளையும் வாழ்க்கையில் செய்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அம்மா உன்னிடத்தில் இதனை வற்புறுத்தி கொண்டிருக்கின்றேன். தெய்வம் வருகிறது, ஒரு ஆண் தெய்வம் உன் இல்லத்தின் வாசலுக்கு வருகிறது என்று நான் சொல்கிறேன். ஆனால் அந்த நொடிப்பொழுதிலேயே என் பிள்ளை நீ விழித்து கொள்ள வேண்டும் அல்லவா? அந்த நேரத்திலேயே என் குழந்தை, இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களை எல்லாம் எண்ணி சந்தோஷப்பட வேண்டும் அல்லவா? தெய்வம் துணை நிற்கிறது என்பதற்காக நீ சர்வசாதாரணமாக இருந்துவிடக்கூடாது. இந்த நொடியில்தான் இந்த வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக பார்த்து கவனமாக செய்ய வேண்டும். உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை நன்மைகளையும் நீ என்னவென்று சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். உன்னோடு நான் வருகிறேன் என்பதனை உணர்ந்து உனக்காக இந்த வராகி நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கு துணையாக இருப்பவர்கள் யார் என்பது எல்லாம் இப்பொழுது நீ தெரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கின்றாய். அதனால் இனி எந்த நிலை கண்டும் என் குழந்தை நீ வருத்தப்படாதே. யாருமே இல்லை என்று ஒரு பொழுதும் சொல்லி புலம்பாதே. உனக்காக எப்பொழுதும் உன் தெய்வங்கள் உனக்கு துணை நிற்கிறது என்பது உன் மனதில் இருக்கட்டும். வாழ்க்கையில் பிரச்சனைகள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்காமல் வருகின்ற அத்தனை சூழ்நிலைகளிலும் இந்த வாழ்க்கையை மீட்டெடுக்க நீ தயாராக இரு. நான் இருப்பதை உன்னால் நிச்சயமாக என்னவென்றும் ஏது என்றும் இனிமேல் புரிந்து கொள்ள முடியும். உனக்கு எந்த வகையிலும் பிரச்சனைகள் ஏற்படாமல் எந்த சூழ்நிலையிலும் உன்னை காப்பாற்ற வருகின்ற உன் தெய்வங்களை மனதில் நினைவில் கொள். யாரையுமே நம்ப வேண்டும் என்ற அவசியம் உனக்கில்லை. ஆனால் தெய்வத்தை நீ எப்பொழுதுமே நம்பிக்கொண்டிருக்க வேண்டும். தெய்வத்தினுடைய அன்பினால் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கு நல்லது மட்டுமே நடக்க வேண்டும் என்பதனை நீ உறுதி செய்து விட்டாயானால் எப்பேற்பட்ட தவறுகள் நடத்துவதற்கான சூழ்நிலை உனக்கு உருவாகினாலும் நீ எந்த தவறுகளையும் செய்ய மாட்டாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். அனைத்தும் உனக்கு நன்மைகளை நிச்சயமாக கொடுக்கும். இனி எப்பொழுதும் போல என் பிள்ளை, உனக்கு துணை நிற்கின்றவர்களை பற்றி தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை தேடத் தொடங்கு. யாரும் உன்னை அவ்வளவு எளிதில் நெருங்கிவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும்.
உனக்கான விஷயங்களை நீ சரியாக பெற்றுக்கொள்வாய். உனக்கான நன்மைகளை நீ நிச்சயமாக நிறைவாக ஏற்றுக்கொள்வாய். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.